اللهم تقبل سجودنا وركوعنا. இப்படி துஆ நபி அவங்களோட சொல்லுங்க ப்ரோ. அல்லாஹ் மைதா குர்ஆன்ல சொல்றான் சூரா ஆராஃப்ல பணிவா ரகசியமான துஆ கேட்க சொல்றான். இவங்க இப்படி கத்தி கொண்டு துஆ கேக்குறது என்ன மார்க்கமோ என்ன பழக்க வழக்கமோ அல்லாஹ் தான் அல்லாஹ் காப்பாத்தணும் இவங்கள. அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கீங்க? வலைக்கும் அஸ்ஸலாம். அப்துல்லா நீங்க ரொம்ப இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். நீங்க எப்படி? அல்ஹம்துலில்லாஹ். சரி. அல்ஹம்துலில்லாஹ். எங்க வீட்டு வர பயணம் இது ரொம்ப 27 வருது தானே. இப்போ தஸ்மி தொரு எங்களோட சாப்பாடு வைப்பாங்க, நிறைய இது இருக்குது ப்ரோக்ராம். அதோட இன்ஷால்லா நான் போய் நீங்கள் வாங்கட பள்ளி உங்களுக்கும். எதுக்கு 27 மட்டும்? அது என்ன 27 லைலத்துக்கு அது தான் அந்த நாள். யார் லைலத்துக்கு வந்து 27ன்னு சொல்லுது? உலமாக்கள் ரசூலுல்லாஹ் வந்து சொல்றாங்க, தெளிவா சொல்றாங்க, நீங்க வந்து கடைசி 10ல் ஒற்றை படைகள்ல வந்து லைலத்துல் கத்ர் இரவை தேடிக்கோங்கன்னு சொல்லி. குறிப்பிட்ட 27 மட்டும் சொல்றதுக்கு ஆதாரம் இல்லையே. ஒற்றை படைன்னு சொன்னா 21, 23, 25, 27 கடைசியில் 29 வருது. அதுன்னு 27 மட்டும் பாட்டிகளை நீங்க தேர்வு செய்யறது அதுக்கு ஆதாரம் மிக்கணுமா இல்லையா? ஆதாரம் இல்லாம நீ எப்படி தாக்குவீங்க? என்ன ஆதாரம் இல்லைன்னு சொல்றீங்க? ஆதாரம் மீக்கி தானே. அது என்ன ஆதாரம் இது? லைலத்துல் கத்ர் சொல்றது வந்து 9 எழுத்து ஆனது. அந்த 9 எழுத்துல வந்து அல்லாஹ் குர்ஆன்ல 3 இடத்துல சொல்றான். அந்த 9 தர 3 27 தானே. அப்படிதான் உலமா சொல்றாங்க. நீ அந்த வீடியோ பார்க்கலையா? அந்த வீடியோவா? அது வேற டிபார்ட்மெண்ட். இங்க பாருங்க, இந்த கணக்கெல்லாம் உனக்கு யார் சொல்லி தந்தது? மார்க்கத்தில் ஒன்று இருக்குதா இல்லையான்னு சொன்னால் ஒன்று ரசூலுல்லாஹ் காட்டி தரணும், அல்லாஹ் சொல்லணும். லைலத்துல் கத்ர் 27 தான் இதுன்னு சொல்லி கண்டுபிடிக்க இப்படி ஒரு ஃபார்முலாவை வந்து ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்களா? அல்லாஹ் 3 இடத்துல சொல்கிறான், 9 லெட்டர் வருது, 9 தர 3 27ன்னு சொல்லி. நம்ம மார்க்கம் என்ற பிள்ளை எதை செய்கிறதா இருந்தாலும் அல்லாட தூதர்கிட்ட வழிகாட்டுதல் இருக்கணும். உங்களுக்கு புரியுதா? இந்த 27 நீங்கள் செய்கிற வணக்க வழிபாடு எடுத்துக்கோங்களே, தஸ்பீஹ் தொழுக, இஸ்திக்ஃபார், அப்படி இப்படின்னு என்னென்னமோ செய்கிறீங்க. ரசூலுல்லாஹ் ஒரு நாள் சரி இப்படி செஞ்சுக்கிறதுக்கு ஆதாரம் உங்களுக்கு கிடைக்குதா? புகாரி, முஸ்லீம், திர்மிதி, நஸாயின்னு பல ஹதீஸ் கிரந்தங்களுக்கு சஹாபாக்கள் எல்லாத்தையும் கூட வச்சு மக்களே இன்றைக்கு தான் லைலத்துல் கத்ர் இரவு, வாங்க எல்லாரும் ஒன்று கூடுவோம், எல்லாரும் பாவ மன்னிப்புகள் ஈடுபடுவோம், தஸ்பீஹ் தொழுவோம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் செஞ்சுக்கிறாங்களா? இல்லை. அப்போ 27 இந்த 27 இது சம்மந்தப்பட்ட அன்றைக்கு விசேஷமாக செய்கிறாங்களே, பாவமன்னிப்பு, தஸ்பீஹ் அப்படின்லாம். அப்போ அதுக்கும் மார்க்கம் எந்த சம்மந்தம் இல்லையா? எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. அப்படியா? அப்படிதான் ரசூலுல்லாஹ்க்கு அது மறக்கடிக்கப்பட்டுச்சு. என்ன ரஹி? அதான ரசூலுல்லாஹ் வந்து ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து லைலத்துல் கத்ர் இரவு எதுன்னு சொல்ல வராங்க. சொல்லும் வரும்போது 2 சஹாபாக்கள் சச்சரவில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறாங்க. அதான் அவங்களுக்கு மறக்கடிக்கப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து கடைசி 10ல் ஒற்றைப்படை இரவுகளில் வந்து 27 லைலத்துல் கத்ர் இரவை வந்து என்ன செஞ்சுக்கோங்க, தேடிக்கோங்கன்னு சொல்லி வைக்கிறாங்க. 27 தான்ன்ற பர்டிகுலராக ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு இரவை கொண்டாடுறது வந்து மார்க்கத்தில் என்ன இல்லை, துளி அளவும் ஆதாரம் இல்லை. ஆதாரம் சொல்லலாம், 27 ராவண்டு ரசூலுல்லாஹ் வந்து இது லைலத்துல் கத்ர் இரவு அப்படின்னு சொன்ன ஒரு சில ஹதீஸ்களை வச்சு 27 ராவ் இதுதான் சொல்லி அதுக்கும் ஆதாரம் காட்டுறாங்க. அப்படி பார்த்தா ரசூலுல்லாஹ் 23 ராவையும் லைலத்துல் கத்ருடைய இரவுன்னு சொல்லிக்கிறாங்க. 25ஐயும் வந்து லைலத்துல் கத்ருடைய இரவுன்னு சொல்லியிருக்கிறாங்க. 29ஐயும் லைலத்துல் கத்ருடைய இரவுன்னு சொல்லிக்கிறாங்க. 23, 25, 27லையும் போயிட்டு தஸ்பீஹ் தொழுகைன்னு தொழுந்து கொண்டே அழைக்கிறோம். சரியா அந்த ஆதாரத்தை பின்பற்றணும். என்ன செஞ்சிருக்கணும்? இதெல்லாம் செய்யணுமா? இல்லை, எல்லாத்தையும் உயிர்ப்பிக்கணும். இரவுகளை உயிர்ப்பிச்சிருக்கணும். எழுது சொல்லுதார அப்படின்னா 27 தான். அப்படி எந்த ஒரு ஆதாரமுமே இல்லை. குர்ஆன் ஹதீஸ்ல எந்த ஒரு ஆதாரமுமே கிடையாது. மட்டும் தானே இல்லை. நீங்க 27ஓட அமல்களை முடிச்சுட்டு 28வது நோன்பு சந்தைகள்ல தான் வைக்கும். 29 சந்தைகள்ல, 29 ரொம்பவே முடிஞ்சு அவ்வளோ, அதோட முடிஞ்சு அடுத்த நாள் பள்ளி பக்கமே போறது இல்லை. அப்ப அந்த சப்போஸ் 29ல லைலத்துல் கத்ர் மறைச்சி வச்சிருந்தான்னு சொன்னா ஃபுல் நாசம். 1000 மாசம் செஞ்ச பாவம் ஒரு நாள்ல கிடைச்சிடும். அப்ப இவ்வளவு காலம் நாங்க 27 பின்பற்றிக்கிறோம். அப்ப 29 மிஸ் ஆகிருக்கு. 21 மிஸ் ஆகிக்குது. புரியுது அவனுக்கு? 27 மட்டும் பார்ட்டிகளை நாங்க தெரிவு செஞ்சோம்னு சொன்னா அப்ப அவங்களுக்கு 4 நாட்கள் மிஸ் ஆகுது. 27 மாத்திரம் இல்லை, 27ல் அவன் செய்கிற வணக்க வழிபாடுகள் நின்று பிதுகத்தாக தான் இருக்குது. ரசூலுல்லாஹ் காட்டி தராத பிதுகத்துக்களை தான் என்ன செய்கிறாங்க, மார்க்கம் என்ற பேரில் பாவ மன்னிப்பு கேட்குறோம், நன்மையை தீர்த்து கொள்கிறோம் பேரில் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. ஆரம்பத்திலே சொன்னீங்க தானே கத்திக்கிறது துவா கேட்குறேன்ட்டு. அது எப்படி அல்லாட தூதர் தடுத்துக்கிறாங்களோ அதே போல தான் இது. முதல்ல அல்லாட தூதர் செய்யவே இல்லை. துவா கேட்குறாங்களே, என்ன சொல்லுவாருங்க? கத்திகள் துவா கேட்குறாங்க. இல்லை, அது ரபி வழி தானே. நான் எங்களுக்கு அரபு தெரியாட்டி மௌலவி அரபு தெரியும், அவர் அரபுல கேட்டு நான் ஆமி சொல்றேன். அரபுல தான் துவா கேட்கணும் சொல்லிக்கிறாங்களா? தொழில நீங்க அரபுல செய்யறது அது ரசூலுல்லாஹ் காட்டி தந்து உண்டு. அது கட்டாயம் அரபுல தான் இருக்கணும். உலகத்துக்கு ஒரு வணக்க வழிபாடு செட் பண்ணணும், ஈக்கணும். மற்றபடி மத்தில நீங்க தமிழ்ல கேளுங்களே. அரபுல அந்த இமாம் என்ன துவா கேட்கிறான்னு சரி உங்களுக்கு விளங்குதா? அது மட்டும் இமாம் வந்து அவர் உமா மௌத்தா பேத்திப்பாரு, யாரெல்லாம் என்னுடைய உமாவுடைய பாவங்களை மன்னிச்சுட்டு கபூராலியே வைக்கிறாங்க. இங்க எல்லாரும் ஆமி சொல்றேன், உங்களுமா இன்னொரு தானே வைக்கிறாங்க.
மௌத்தா போன தாய்க்கா வேண்டி கபூராளி ஐக்கிறாங்க யாரெல்லாம் மன்னிச்சுட்டுன்னு சொல்றது ஒரு நியாயம் ஒன்று இருக்குது. உசுரோடு இருக்கிற கொடுமா கபூரில் இருக்கிற மாதிரி நீங்கள் துவா கேட்குறது எந்த விதத்தில் நியாயமாகுது? அவங்க என்ன துவா கேட்குறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? முதல்ல மொழி பிரச்சனை ஒன்று இருக்குது. அல்லாஹ் ஒரு வாதத்துக்கு அவன் பொதுவான விஷயங்களே துவாக்கெல்லாம் கேட்குறான்னு வச்சுக்கொள்வோமே, இருந்தாலும் உங்களுக்கு தனிப்பட்ட தேவைகள் இருக்குமா இல்லையா? இப்போ நீங்கள் ஒரு சுச்சுவேஷனில் உங்களுக்கு ஒரு சும்மா சொல்கிறேனே, உங்களுக்கு ஒரு கேன்சர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கேன்சர் சுகமாகணும்னு சொல்லி அவர் கேட்பார் துவாவை, நீங்கள் தானே கேட்கணும். நட்புபூர்வமாக சகோதரத்துவத்தில் அவர் கேட்கறது வேற விஷயம். பொதுவாக எல்லாத்தையும் முன்னோக்கு போட்டு வச்சு நான் கேட்குற துவாக்கு மட்டும்தான் நீ ஆமீன் சொல்லணும்ன்றது திணிக்கிற மாதிரி தானே. லா இக்ரா ஃபித்தீன், மார்க்கத்தில் எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லை. உங்களோட இஷ்டத்துக்கு தான் நீங்கள் துவா கேட்கணும். எப்படி அது மார்க்கம்? ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூல்லாவே சொல்கிறாங்களே, ஒரு பயணம் பண்ணி போயிட்டு கொண்டு இருக்கும்போது எல்லாரும் சுபான் அல்லா அல்ஹம்துலில்லாஹ் சத்தமாக வந்து திக்ர் செய்கிற சந்தர்ப்பத்தில் ரசூலாவை தடுக்கிறாங்களே. நீங்கள் காது கேட்காதவனையோ பார்க்காதவனையோ கூப்பிடல, ரகசியமாக பணிவா கேளுங்கிறதா சொல்கிறாங்க. தபூக் போர் முடிஞ்சு போகிறாங்க சஹாபாக்கள், மலை மேடுகளில் ஏறுறாங்க. அந்த நேரத்தில் தான் நீங்கள் சொன்ன சம்பவம் நடக்குது. சுபஹான் அல்லா அல்லாஹ் கத்த பொழுது ரசூலா சொல்கிறாங்க பணிவா ரகசியமாக கேளுங்க. என்ன மைக்க போட்டு வச்சு எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூலா சத்தமாக கேட்டுதான் உனக்கு எந்த ஒரு ஆதாரத்தையும் காட்ட முடியாது. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் தான் குர்ஆனில் வந்து சூரத்துல் ஆராஃபில் வந்து சொல்கிறான், நீங்கள் உங்களுடைய இறைவனை ரகசியமாகவும் பணிவாகவும் பிரார்த்தனை செய்யுங்கள்னு சொல்லி அல்லாஹ் தெளிவாக சொல்லியிருக்கிறான். ரகசியமாகவும் பணிவாகவும் கேட்க சொல்கிறான். அந்த முறையை தான் நான் பின்பற்றி துவா கேட்கணுமே ஒழிய பகிரங்கமாக கத்தியோ சத்தமிட்டோ என்ன செய்யக்கூடாது, பிரார்த்தனை செய்யக்கூடாது. நபி வழியே கிடையாது. யாசிர் ஹுதைர் ரெண்டு பேர் நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. அடிப்படையில் எல்லா அமல்களும் ஹராம் தான், புரியுதா? அல்லாஹ் ரசூலும் ஹலாலாக்கினதை தவிர. ரசூலுல் அல்லாஹ் ஹலாலாக்கினது ரசூலுல்லாஹ்க்கு தெரியும். அவங்க அறிவிச்சுப்பாங்க இந்த அமல்களை நான் எப்படி தொழுகணும் அறமாய் தொழுவேன். அப்போ ரசூல் என்னென்ன தொழுகையை தந்திக்கிறாங்க அதுல மட்டும்தான் நான் தொழுவேன். அளவுக்கு மீறி அதிக பிரசங்கித்தனமாக செய்கிறதா கூடாது. ரசூலுல்லா இரவு தொழுகையை 11 ரக்காத்துகள் தொழுவாங்க. எப்படி தொழுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாததா? கால் வீக்கிற அளவுக்கு தொழுவாங்க. ஆனால் அது நாங்கள் அப்படி தொழுவ முடியுமா? மற்றவங்க இமாம் ஜமாத் செய்ய போல சுருக்கி தொழுவ சொல்கிறாங்க. முவாதி கூட ஜபல் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, முவாதே குழப்பத்தை உண்டாக்க பார்க்குறீங்களா, சின்ன சின்ன சூறாக்கள் ஒதுங்கன்னு தான் ரசூலுல்லா சொல்கிறாங்க. அதாவது ரசூலுல்லா மாதிரி நாம பின்பற்றலாம். ரசூலுல்லா அந்த ஓவரை நாங்கள் பின்பற்ற போனோம்னா அவங்களோட அதிகமாக அமல் செய்கிற அதிக பிரசங்கித்தனமா உங்களுக்கு புரியுதா? இன்னும் சொல்ல போனால் ஒரு அளவுகோலை வச்சுக்கோங்க. மார்க்கம் என்ற பேரில் நீங்கள் என்னத்தை செய்கிறதா இருந்தாலும் அதுக்கு அல்லாஹ் ரசூல் வந்து அனுமதிச்சிக்கிறாங்களா, வழிகாட்டிருக்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க. ரசூல்லா சொல்லிக்கிறாங்களா, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க. இதே மார்க்கம் அல்லாத உலக காரியங்கள் நாங்கள் என்னத்தை செய்கிறதா இருந்தாலும் ரசூல்லா வந்து தடுத்து இருக்கிறாங்களா, அல்லாஹ் தடுத்து இருக்கிறானான்னு சொல்லி தான் பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் ஒரு உணவு சாப்பிட்றதா இருந்தால் இந்த சாப்பாடு ஹலால் ஆறாமான்னு சொன்னால் எப்படி பார்ப்போம்? ரசூல்லா சாப்பிட்டுக்கிறாங்களா, ரசூல் அல்லாஹ் தின்ன சொல்லிக்கிறானா, அப்படி பார்க்கக்கூடாது. ரசூல்லா வந்து சாப்பிட வேணாம்னு சொல்லி தடுத்துருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதே ஒரு அமல் செய்கிறதா இருந்தால் இப்போ உதாரணத்துக்கு இந்த கியாமுல் தொழுகை எடுத்துக்கொள்வோம். 34 ரக்காத் தொழுகிறாங்க. 34 ரக்காத் தொழுவது எப்படி உங்களுக்கு விளக்குதா? 23 8 மணிக்கு தொழுவாங்க, திரும்ப 2 மணிக்கு வந்து இன்னொரு 11. அந்த 23 தொழுது அதே செட் தான் வைக்கும் வருது. அதுக்கு சரியா அந்த 11 சரியா நபிகளை பின்பற்றுறாங்க. கியாமுல் என்ற பேரை வச்சு தராவியோட வார்த்தை தெரியல உங்களுக்கு விளக்குதா? ஹதீஸ் கிதாபுகளில் அந்த ரசூலுல்லாஹ்க்கு பிறகுப்பட்ட காலத்துல தான் தராவி என்ற வார்த்தை வருது. ஆனால் ரசூலுல்லாஹ்க்கு தராவி என்ற வார்த்தை ரசூலோட காலத்துல ரசூல் தராவி என்ற வார்த்தை பயன்படுத்தினதாக பலவீனமான ஹதீஸ் கூட கிடையாது. விளங்குதா? பலவீனமான ஹதீஸ் கூட இல்லை. சரி, அது வந்து அவனோட வசதிக்கு ஏற்ற மாதிரி தலைப்புக்கு போட்டு கொண்டது. தராவி என்றால் மார்க்கம் என்ற அடிப்படையில் மாற்றி தொடர்ந்து ஹதீஸ்கள் பதிவு செய்யப்பட்டது. புகாரில் கூட தராவி என்ற தலைப்புல ரசூலுல்லாஹ் இரவு தொழுகை சம்பந்தமாக இமாம் கொண்டு வந்திருக்கிறாரு. எல்லாமே 11 ரக்காத் 7 ரக்காத் 5 ரக்காத் இதுதான். நீங்க ஆக கூட்டது 13 தான் நினைக்கிறேன். 23 வருதே இல்லை. இதுவரைக்கும் விஷயங்கள் இதுவரைக்கும் பேசுறது அல்ஹம்துலில்லாஹ் புரிஞ்சுக்கிட்டேன். 27 இல்லை, இந்த ஒற்றை அந்த கடைசி 10 ஒற்றை நாட்களில் தான் இந்த இரவு வருது. அது ஒற்றை நாள் சம்பூர்ணம், அந்த கடைசி 10 சம்பூர்ணம் அமல் ஈடுபடணுண்டு. ஆனால் எனக்கு என்னென்னா இப்போ அதில் சிறப்பு பற்றி எனக்கு தெரியாது. அது லைலத்துக்கு கதிர சிறப்பு எப்படி, அது இவ்வளோ சிறப்பு நான் அதை தெரியாமல் அந்த அவன் சொல்கிறதுக்காக செஞ்சுட்டு போகிற மாதிரி இவ்வளோ செஞ்சுட்டு போகிறேன். எனக்கு சிறப்பு பற்றி கொஞ்சம் சிறப்புகளை சொல்ல போனால் அல்லாஹ் தான் பக்ரால சொல்கிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த குர்ஆனை வந்து நாங்கள் என்ன செஞ்சோம், ரமலானுடைய மாதத்தில் அருளினோம்னு சொல்கிறான். அந்த மாதம் அந்த நாள் என்னன்றதை வந்து அல்லாஹ் சூரத்துல் கதிரில் வந்து சொல்கிறான், இன்னும் அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கதிர். இதை வந்து என்ன செஞ்சிடும், மகத்துவம் மிக்க இரவில் வந்து அருள் இருக்கிறோம் என்று சொல்கிறான். அந்த இரவு எப்படி சிறப்புன்னு சொன்னால் 1000 மாதங்களை விட சிறந்தது.
நம்ம இந்த லைலத்துல் கத்ர் இரவுல என்ன அமலை செய்கிறோமோ அதை வந்து அல்ல 1000 மாதத்துக்கு நம்ம என்ன அமல் செஞ்ச எந்த நன்மையை கிடைக்குமோ அந்த நன்மை என்ன செய்யறாங்க? 1000 மாசம் எத்தனை வருஷம்? 83 வருஷம். வருஷம். நாள்ல ஒரு வணக்க வழிபாடு நின்று வணங்கி அல்ல கிட்ட யாரெல்லாம் என்ன பாவங்களை மன்னிச்சிட்டேன்னு சொன்னாலும் 83 வருஷங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. ப்ரோ நாங்க இவ்வளவு காலமும் அந்த பாத்திரம் சுமந்துட்டு அதான் தெரியாம செய்யறது வேற. 27 ஆண்டு மட்டும் செய்யறோம். 27 ஆண்டு உள்ள பிதத் அந்த இருட்டுக்குள்ள அமல் செய்யறது கூட்டு துவாக்கள் அந்த மாதிரி நிறைய பிதத்துக்கெல்லாம் இவ்வளவு காலம் தெரியாம தான் செஞ்சுக்கிறோம். மார்க்க மூளை கஷ்டப்படுத்தல. ரசூல்லா வந்து 11 தாண்டி தொழுது கிடையாது. அதே 11 தொழுது தான் என்னது நபி வழி. உங்களுக்கு தேவையான பாவ மன்னிப்புகள், உங்களுக்கு தேவையான துவாக்களை வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் அல்லாஹ்கிட்ட கேட்டுக்கோங்க. இரவு கடைசி பகுதியில் தொழுறது தான் சிறந்தது. அதே மாதிரி அதிகமாக குர்ஆனை ஓதிக்கோங்க. இதுதான் ரசூல்லா வந்து வழிகாட்டின வழிமுறை. ஒரு முக்கியமான சிறப்பு என்னன்னு தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், அந்த நாள ரூஹ் இறங்குறாரு. ரூஹ்னு சொன்னா ரூஹுல் குதுஸ், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். சும்மா நேரத்துக்குள்ள இறங்க மாட்டாரு. ரசூலுல்லாஹ்க்கே சொல்றாரு, முகமதே நாங்க சும்மா நேரத்துக்குள்ள இறங்க மாட்டோம், அல்லாஹ்வுடைய அனுமதி எங்களுக்கு வேணும் என்று. அப்ப அப்படிப்பட்ட ஒருத்தர் இறங்குறேன்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியமிக்க இரவாய்க்கும். அந்த இரவு இன்னமும் சொல்றாங்க சுப வரைக்கும் இருக்கும்னு சொல்லி மல்ல குர்ஆன்ல சொல்றாங்க. அப்ப அது இவ்வளோ சிறப்பு இதெல்லாம் எங்களுக்கு தெரியாம தெரியாம தானே. இப்ப நீங்க இந்த அமல்கள் கூட எப்படி நடக்கும்? சஹர் சாப்பாடோட முடிஞ்சு ஃபஜ்ர் தொழுக கூட யாரும் இல்லை. நாங்க 27 போனாலுமே என்ன வெளியே எதிர்த்து பொடிய மேலே காய்ச்சி தான் இருக்கிறோம். இந்த சிறப்பு தெரியும் சார். நாங்கள் 21 ஆரம்பிச்சு 20 ஆரம்பிச்சு இப்போ 21 முடிஞ்சிருச்சு. அமல்களில் ஈடுபட்ட யாருமே அமல்களையும் நாங்கள் குறை சொல்ல போறது இல்லை. என்ன சொன்னா அமல்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய நல்லா தான் செய்யல யாரும் 27 செய்யற அதே எல்லா நாளும் செஞ்ச என்னவா? அல்ஹம்துலில்லாஹ். இது வரைக்கும் எனக்கு இது தெரியாமல் போச்சு இருக்கு. இப்போ தான் நீங்கள் சொல்லி தான் இப்போ எனக்கு விலகிச்சு. இதெல்லாம் இப்படிலாம் நீக்கிதாண்டு. இவ்வளோ நாளாக எங்களோட அம்மா சொன்னது, என்னோட மௌலியமாக சொன்னது இவ்வளோ கேட்டு கொண்டு மூத்தவர் சொன்னது அதை தான் கேட்டு வரும். இந்த சிலை வணக்கவாதிகள் எப்படி இதெல்லாம் சொல்றாங்களோ அவன்கிட்ட பேர் ஏன்மா நீங்க சிலை வணங்குறீங்கன்னு கேட்டா சிலை வணக்க மாட்டீங்களா, கபூர் வணக்கம் இப்போ லேட்டஸ்ட். அவங்க சொல்லுங்க அப்பன் பாட்டு முப்பாட்டு செஞ்சு நாங்கள் பரம்பரையாக செஞ்சுடுவாரு, பரம்பரையாக செஞ்சுடுவாரு. அல்ல இவங்களுக்கு தான் குர்ஆன்ல சொல்றாரு, அவங்க வழிகேட்டில் இருந்தாலும் நீங்களும் வழிகேட்டில் இருப்பீங்களான்னு. இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சு கொள்வது மட்டும் இல்லை, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற உங்களுக்கு உறவினர்களுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் இதை வந்து எட்டி வைங்க. ஏன்னா அவங்களும் மூலயமா அறியாமையில தான் என்ன செய்கிறாங்க, இது மாதிரி பாவங்களில் ஈடுபடுறாங்க, வழிகேட்டில் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கும் என்ன செய்யுங்க, இதுதான் சத்தியமாக இருக்கும், இதுதான் குர்ஆன் சொன்னன்றதை சொல்லி அவங்களுக்கு விளங்கப்படுத்தணும். அப்படி விளங்கப்படுத்தினா தான் அவங்களுடைய மறுமை வாழ்க்கைக்கு அது வந்து சரியானதாக அமையும். அதான் ப்ரோ, இது வரைக்கும் நாங்கள் மற்றவங்க சொல்கிறது கேட்டு தான் செஞ்சுருந்தோம். வேற முயற்சின்னு நாங்கள் வந்து பார்த்து குர்ஆன் ஓதி விளங்கி அப்படி படித்து இதாகல. இது போகிற இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் ஓதி ஹதீஸ்களை பார்த்து படித்து இனி போகிற மக்களுக்கு எத்தி வைக்கிற வேலையை பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு 2 பேருக்கு அல்லாஹ் ரஹ்மத்து பரக்கத் சொல்கிறதுக்கு இன்ஷா அல்லாஹ்.